நான் டாக்டர் நசீர் ஹுசேன். இது எனது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். நான் எனது பார்வையாளர்களை இந்த எபிசோடுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த எபிசோடில் நான் போவதற்கு முன்னால் எனது பார்வையாளர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். எனது சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது மிகவும் பெரும் உதவியாக இருக்கும். நான் இந்த எபிசோடில் 2 தலைப்புகளை பற்றி பேச உள்ளேன். ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள், இன்னொன்று எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது. முதலாவதாக தேர்தல் வாக்குறுதிகளை பார்ப்போம். 2014 மோடி வந்த பொழுது வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். நான் சுவிஸ் வங்கியில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன், ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன், வருடத்திற்கு 2 கோடி வேலைகளை உருவாக்கி தருவேன், நல்ல நாள் பிறக்கும் என்றெல்லாம் அவர் அள்ளி வீசினார், வாக்குகளை அள்ளி தெளித்தார். அது என்ன ஆயிற்று? ஒன்றுமே அவர் செய்யவில்லை. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு வருவோம். இந்த விஜய் என்ன செய்தார்? அதே வாக்குறுதி அள்ளி வீசினார். ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கு, இவர் 2500 ரூபாய் கொடுப்பேன் என்றார். ஸ்டாலின் ஜெயித்து வந்தால் அந்த 1000 ரூபாய் 2000 அதிகரித்து கொடுப்பேன் என்று கூட சொன்னார். இவர் 2500 என்று சொன்னார். அவர் முந்திக் கொள்கிறாராம். அதே போல 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்று வாக்களித்தார். இவருக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்று என்ன தெரியும்? ஒரு உலக அறிவும் கிடையாது. இன்று ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் கேஸு, ஆயில் எல்லாம் வருவதில்லை. இந்தியாவின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. பொருள்களை இறக்குமதி செய்வதற்கான டாலர் நம்மிடம் கையிருப்பு இல்லை. இந்த நிலையில் மோடி எல்லோரிடம் தங்கம் வாங்காதீர்கள், வெளிநாட்டிற்கு செல்லாதீர்கள், அதிகமாக பெட்ரோல் டீசலை பயன்படுத்தாதீர்கள், எல்லோரும் கான்ஃபரன்ஸ் மூலம் பேசுங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவருடைய கான்வாய்கள் அளவில் பெட்ரோல் டீசலை பயன்படுத்துகிறது. இவர் வெளிநாட்டிற்கு தனியாக 8500 கோடி விமானத்தில் தனியாக செல்கிறார். இங்கு மற்றவர்களை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர் மாத்திரம் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அங்கு போய் அதானிக்கான வேலைகளை செய்து வருகிறார். நாட்டிற்கு அவர் இதுவரைக்கும் எதுவும் செய்ததில்லை. அதானி அம்பானிக்காகத்தான் அவர் வேலை செய்கிறார். இது அவருடைய கதை. தமிழ்நாட்டுக்கு வந்தால் விஜய் இது மாதிரி அள்ளி தெளித்தார். 2500 ரூபாய் கொடுக்கிறேன், 6 சிலிண்டர் கொடுக்கிறேன். இப்பொழுது இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற்றிக்கொண்டிருக்கிறார் மோடி. கேஸ் சிலிண்டர் விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது, ஏறிவிட்டது. இந்த கமர்ஷியல் சிலிண்டர்லாம் 1900 இருந்ததெல்லாம் 3000க்கு மேலே ஆகிவிட்டது. இந்த நிலையில் இவர் எப்படி மக்களுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பார்? ஆளத் தெரிய வேண்டும். அவர் 6 மாதம் கொடுங்கள் என்று சொல்ல, 6 மாதம் கொடுத்தால் கூட அவர் கற்றுக்கொள்வாரா? இன்று தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்தது இவர் வரும்பொழுது? கல்வியில், பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருந்தது? இவர் அந்த நிலையை எட்டி பிடிக்கவே இவருக்கு ட்ரைனிங் வேணும். இவர் எப்படி நடிப்புக்கு வந்தார்? அப்பொழுது ஒரு ராவாக இருந்தார். இவரை இந்த மத்தளத்தை 2 பக்கம் தட்டி தட்டி இவருடைய தகப்பனார் செதுக்கி முன்னிலைப்படுத்தினார். அதற்கு 30 வருடங்கள் ஆகிவிட்டது. அதே போல் இவருக்கு சமயம் கொடுக்க வேண்டுமா? இவர் இப்பொழுது ஸ்டாலின் விட்டு சென்ற இடத்தை இவர் எட்டி பிடிப்பதற்கே இந்த நிலையில் இருந்தால் அவருக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் என்பது பெரிய கேள்விக்குறி. அதே போல் தான் இவருடைய அமைச்சரவையில் இருப்பவருக்கு அவர்கள் என்ன அமைச்சரவை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. மக்களுக்கு எம்எல்ஏக்கள் போட்டியிட்ட எம்எல்ஏக்கள் யார் என்றும் தெரியாது. ஒரே விசில் மாத்திரம்தான் தெரியும். ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சர் சொல்கிறார், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்று சொல்கிறார். அவருக்கு சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. அவர் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டவர். இப்படி இருக்கிறார். அப்புறம் பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில். நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள் விஜய் வந்தால் பெண்களுக்கு அநியாயம் நடக்காது, கற்பழிப்புகள் நடக்காது என்று சொல்லி இந்த கீர்த்தனா என்ற அமைச்சரிடம் கேட்டால் அது இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுங்க, சாயங்காலத்துக்கு மேலே பேசுங்க,
எல்லாம் எங்கள் தலைவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவருக்கு எல்லாம் தெரியும். உங்கள் தலைவருக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி ஆள்களையே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது போன்ற அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இப்படி சொல்வது, ஆட்சிக்கு வருவது முன்னால் குறை சொல்வது, திமுக அரசு அப்படி செய்து விட்டது, இப்படி செய்து விட்டது என்று அவதூறுகளை பரப்பி இவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். எப்படி பொய் சொல்லி, இதை பொய் என்றே சொல்லலாம், பொய்யான வாக்குறுதிகள். அதே போல விவசாயிகளுக்கு 5 ஏக்கரும் கீழே நிலம் வைத்து பெறும் கடன்களை எல்லாம் நாங்கள் முற்றிலுமாக மன்னித்து விடுவோம் என்று சொன்னவர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? 50,000 1 லட்சம் கடன் வாங்கினா 5,000 தள்ளுபடி. 1 லட்சம் கடன் வாங்கினவன் 95,000 ரூபாய் கட்ட வேண்டும். அவனுக்கு இந்த 5,000 ஒரு பெரிதா? என்ன நீங்கள் செய்து விட்டீர்கள்? மக்களுக்கு சலுகை. அதே போல் எலக்ட்ரிசிட்டி பில், அவர் 100 யூனிட் ஃப்ரீ என்று சொல்லியிருந்தார், இவர் 200 யூனிட் என்று சொல்லிவிட்டு வந்தவுடன் அதற்கு ஒரு மேனிப்புலேஷன், அதாவது 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துவதற்கு தான் அது என்று கதை விடுகிறார். இது போன்று சொல்வது ஒன்று, அது வாக்குறுதி கொடுப்பது ஒன்று, ஆட்சி கட்டலில் அமர்ந்தவுடன் செய்வது மற்றொன்று. ஓகே, இது இவருடைய லட்சணம். ஆட்சி செய்வதற்கு இவருக்கு எத்தனை வருடம் இவருக்கு ட்ரைனிங் தேவை என்று தெரியவில்லை. இதற்கிடையில் இவருடைய ஆட்சி கவிழக்கூடாது என்பதற்காக 118 எம்எல்ஏக்கள் தேவை. இவரிடம் 108 தான் இருந்தது. அதிலும் இவர் 2 இடங்களில் போட்டி போட்டிருந்தார். இவருக்கு தேவையான இடங்கள் சரியாக டிஎம்கே கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் இருந்தது. உதிரி கட்சிகள் தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் அவருடைய இருந்த சிறிய எண்ணிக்கை தான். காங்கிரஸிடம் 5, அது மாதிரி கம்யூனிஸ்ட் 2, முஸ்லீம் லீக் 2, விசிகேயிடம் 2 இருந்தது. அவரெல்லாம் பார்த்தார்கள், சரி இவர் ஆட்சி அமைக்காவிட்டால் பிஜேபி உள்ளே நுழைந்துவிடும் என்று அவர்களெல்லாம் வந்து இவருக்கு டிஎம்கேயிடம் எதிர்ப்பையாலும் பரவாயில்லை என்று வந்து இவருக்கு சப்போர்ட் செய்தார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு லாபமும் இருந்தது. ஓகே, அவர்கள் வந்தவுடன் இவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? கம்யூனிஸ்ட் இந்நாள் வரை நாங்கள் ஆட்சியில் சேர மாட்டோம், எதிரிருந்து வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை நாங்கள் வந்து கண்டிப்போம், சுற்றி காட்டுவோம், நீங்கள் ஆட்சி சரியாக கொண்டு செல்வதற்கு இது பயன்படும். எதிர்க்கட்சிகள் உங்களோடு இருந்தால் கூட உங்களுடைய தவறுகளை நாங்கள் சுற்றி காட்டுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஓகே, நீங்கள் ஆட்சி அமைந்து விட்டீர்கள். அங்கே போய் ஏடிஎம்கே 2 பிரித்து எடப்பாடியை விட்டுவிட்டு அங்கே போய் வேலுமணி அப்புறம் சிவி சண்முகம் அவங்களாம் பார்த்து அவர்களிடத்திலிருந்து ஆதரவு பெற்று நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்து விட்டீர்கள். பின்னர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த கட்சியில் ஏடிஎம்கே கட்சியில் உள்ளவர்கள் மொத்தமாக 2 அணியாக பிரிந்தார்கள். ஆனால் அது 2/3 இல்லை என்றால் அவருடைய பதவி பறிபோய்விடும். அதனால் அவர்கள் திரும்ப என்ன உங்களுக்கு ஆதரவளித்ததோடு நின்று கொண்டார்கள். ஆனால் அவருடைய ஒரு சபலம் இருக்கிறது. அந்த அணி கூட ஒரு வகையில் அது பிஜேபியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் சில தலைவர்கள் டெல்லி சென்றெல்லாம் வந்தார்கள், வேலுமணி எல்லாம் அவரோட ஃபைல்லாம் இருக்குது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்தீர்கள்? 3 எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்களை ஏடிஎம்கிலிருந்து அவர்களை ரிசைன் செய்ய வைத்து உங்களுடைய கட்சியில் சேர்த்துள்ளீர்கள். இப்போ இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய எண்ணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ கம்யூனிஸ்ட், அவர்களை அப்படியே ஓரம் கட்டிவிட்டு இவர்களை அந்த மறுதேர்தல் நடக்கும் அல்லவா, அங்கே நிறுத்தி இவர்களை வெற்றி பெறச் செய்து உங்களுடைய எண்ணிக்கையை ஒரு உத்தரவாதத்துடன் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தலாம் என்று நினைக்கிறீர்கள். அந்த எண்ணம் தவறல்ல. ஆனால் உங்களுக்கு மக்கள் இவ்வளவுதான் வாக்களித்திருக்கிறார்கள். ஐ திங்க் 35% ஏதோ தான் கொடுத்திருக்கிறார்கள். மற்றதெல்லாம் எதிர்க்கட்சிக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு போட வேண்டிய வாக்காளர்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள். அது ஜென்ஜி அல்ல, உங்களுடைய ரசிகர்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன். இப்போது ஏடிஎம்கேனுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் இழுத்து வந்து அவர்களை கொடுக்க செய்து உங்களுடைய கட்சியில் சேர்க்கிறீர்கள். உங்களுடைய எண்ணம் என்ன? அவரிடத்தை திரும்பி
மறுதேர்தல் வரும், இவர்களை உங்களுடைய சின்னத்தில் நிறுத்தி வெற்றி பெறச் செய்து சேர்த்துக்கொள்ளலாம் என்று. நான் என்ன சொல்கிறேன், அந்த தொகுதியெல்லாம் ஏடிஎம்கே ஜெயித்து வந்தது, விசில் ஜெயித்து வந்த தொகுதி அல்ல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் அதை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இது போன்ற சந்தர்ப்பவாதிகளை அந்த ஏடிஎம்கேலிருந்து அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டிவிகேக்கு வந்தார் அல்லவா, மக்கள் அவர்களுக்கு வாக்கு அளிக்கக்கூடாது. அவர்களுக்காக எவ்வளவு ஒரு 20 நாள் 20 நாளுக்குள்ளே இந்த மாதிரி அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு எலெக்ஷன் கமிஷன் அவர்களிடம் அந்த பணத்தை செலவழித்ததல்ல, அதை திருப்பி வசூல் செய்ய வேண்டும். இது போன்றவர்களை 20 வருடத்திற்கு இந்த காக்ரோச் கட்சி சொல்கிறதல்வா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது போன்று இவர்களுக்கு 20 வருடம் தேர்தலில் நிற்க விடாமல் செய்ய வேண்டும். இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் மக்களை ஏமாற்றுகிறார்கள், மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். இவர்களுக்கு பதவி மோகம்தான் முக்கியம், மக்கள் முக்கியம் அல்ல. இவர்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார்கள் என்பது இதில் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எனவே நான் இதிலிருந்து கூற விரும்புவது, தமிழ்நாட்டில் விஜய் செய்து கொண்டிருப்பது ஒரு தூய ஆட்சி என்று சொல்லி கொண்டு வந்தாரே, அந்த மாதிரி தூய ஆட்சி இல்லை. ஸ்டாலினை தீய சக்தி என்று சொன்னார், இவர் தூய ஆட்சி தருவேன் என்று சொன்னார். இவர் செய்கிறது இன்று பார்த்தால் இது தூய ஆட்சியே கிடையாது. ஒரு குதிரை பேர அரசாக மாறிவிட்டது. இங்கே ஒரு பிஜேபி அரசாங்கம் நடப்பு போன்றுதான் இவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாளை ஒருவேளை இவர் அந்த எம்எல்ஏக்கள் ஜெயித்தே வந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம், இவருடைய கட்சியில் சேர்ந்து ஒரு மெஜாரிட்டி அடைந்து விட்டால், இவர் நாளைக்கு பிஜேபியினுடைய அஜெண்டா மோடி சொல்வதை கேட்க மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் இவர் பதவி ஏற்பு விழாவில் வந்தே மாதரத்தை பாடினார்கள். அதை இவரால் எதிர்த்து கேட்க முடியவில்லை. அப்படி இருக்கும்பொழுது நாளை பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் வந்தால் கூட இவர் அதனை எதிர்க்க மாட்டார். என ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏபிவிபி மாணவர்கள் இவரை சந்தித்து போயிருக்கிறார்கள். ஸ்டாலின் இருந்தால் மற்ற துணிச்சல் இருந்ததா ஏபிவிபி அவர்கள் ஒரு முதலமைச்சரை சந்தித்து கேட்பதற்கு? திராவிடத்தால் தான் இன்று தமிழ்நாடு இவ்வளவு தூரம் மக்கள் படித்து ஆண்களும் பெண்களும் ஒரு நல்ல வெளிநாடுகளிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கல்வி சதவீதம் ஏற்படுகிறது. பள்ளியினுடைய கட்டமைப்பு நல்லபடியாக இருக்கிறது. படிக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்து கொண்டிருக்கிறது. சிறிய குழந்தைகளுக்கு காலை மதியம் உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது. பள்ளியினுடைய கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. இவர்களைப் போல நீட்டு பேப்பர் லீக் செய்து நீட்டே வேண்டாம் என்று தமிழ்நாடு சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த காலத்து இந்த காலம் அது நீட்டு வந்தால்தான், அது மெரிட் வந்தால்தான் நல்ல டாக்டர்கள் கிடைப்பார் என்றெல்லாம் டான்ஸ் விட்டு இன்று வடநாட்டில் நாரி போய் கிடக்கிறது. பேப்பர் லீக் ஆகி நீட்டு அந்த தர்மேந்திர பிரதானை பதவி விலகச் சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு பார்ட்டியே உருவாகிவிட்டது. அவர் போக மாட்டேன் என்கிறார். அது மாத்திரமில்லை, நீட் மாத்திரம் இல்லை, இப்பொழுது சிபிஎஸ்சின்னு அதே மாதிரி குழப்பம். அதில் ஒரு மாணவன் அவனுடைய பேப்பருக்கு கேட்டதற்கு வேறொருடைய பேப்பர் வந்திருக்கிறது. அதை அவன் சோசியல் மீடியாவில் போட்டு விட்டான். அதற்காக அவனை பாகிஸ்தான் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்தியாவில் பிறந்திருக்கிறான் அந்த மாணவன், இந்தியாவில் சிபிஎஸ்சி எழுதியிருக்கிறான். அவன் எப்படி ஒரு பாகிஸ்தானியாக இருக்க முடியும்? இவருடைய பாருங்கள் எவ்வளவு குரோதம் இவர்களுக்கு. இந்தியா பாகிஸ்தான் என்றால் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஓட்டு வாங்கி கொண்டு இத்தனை வருஷம் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. நேருவை திட்டுவார்கள், காந்தியை திட்டுவார்கள், இந்திரா காந்தியை திட்டுவார்கள், அவர்களை திட்டுவார்கள், அப்புறம் பாகிஸ்தானை திட்டுவார்கள். இவர்களுக்கு சைனாவை எதிர்த்து கேட்க திராணி இல்லை, அமெரிக்காவை எதிர்த்து கேட்க திராணி இல்லை. இன்று ஒருவேளை விஜய் இதுபோன்று மேனிப்புலேஷன் செய்து ஆட்சியில் இன்னும் அவருடைய தனி செல்வாக்குடன் அவர் தொடர்வார் என்றால், அதற்குத்தான் வந்ததிலிருந்து இந்நாள் வரை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்வார் என்றால் நாளை இவர் பிஜேபி சொல்வதை கேட்க மாட்டார் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் பயந்தது போல் இவருக்கு மெஜாரிட்டி இல்லை என்றால் பிஜேபி வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து அவருக்கு ஆதரவு தந்தீர்கள். இந்த காங்கிரஸ், முஸ்லீம் லீக்,
இவருக்கு மெஜாரிட்டி இவர் மேனிப்புலேட் செய்து கொண்டு உங்களை கருவேப்பிள்ளை போல் தூக்கி எறிந்து விடுவார். யார்? இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும். முஸ்லீமை கூட நாளையும் மதிக்க மாட்டார், காங்கிரஸையும் மதிக்க மாட்டார், விசிகாவையும் மதிக்க மாட்டார். உங்களை கருவேப்பிள்ளை போல் தூக்கி எறிந்து விட்டு அவர் ஒருவேளை என்னுடைய அனுமானம் பிஜேபிக்கு சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்துவிடும். அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னால் அவருக்கு 5 வருடம் தொடர வேண்டும். அவர் மத்தியிலிருந்து அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பார்கள். அவருடைய பாட்சா ஸ்டாலினிடம் பலிக்கவில்லை. ஆனால் இவருக்கு அந்த சக்தி இருக்கிறதா என்பது பெரிய கேள்வி. எனவே தமிழ்நாட்டில் விஜய் ஜெயித்து வந்தது ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ், அதாவது பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஜெயித்து வந்தார். ஜெயித்து வந்து இன்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பேரம் பேசி இழுத்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு இவருடைய ஆட்சி எப்படி நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவருக்கு கிடைத்தது ஜென்சி ஓட்டே கிடையாது, இவருடைய ரசிகர்கள் ஓட்டு தான். இவருடைய இந்த பதவிகளை ராஜினாமா செய்து கொண்ட எம்எல்ஏக்கள் திருப்பி போய் அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு ஓட்டு போட்டார்கள் என்றால் அதைவிட சமான நிலைமை தமிழ்நாடுக்கு கிடையாது. மக்கள் எனவே இவர்களை நிராகரிக்க வேண்டும். அவர்களுக்கு வாக்குகள் திருப்பி கொடுக்கக்கூடாது. இவர்கள் ஏடிஎம்கே ஜெயித்து வந்த தொகுதிகளில் திருக விசில் சின்னத்தில் நின்றால் இவர்களை மக்கள் துரத்தி அடிக்க வேண்டும் என்று நான் கூறி இந்த எபிசோடை முடிக்கிறேன். மறுபடியும் என்னுடைய சேனலை ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.